சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் இயக்கத்தில் விஷால், துஷாரா விஜயன், அஞ்சலி, தம்பி ராமையா, ஜான் விஜய், ஜெயப்பிரகாஷ், ஆ அர்ஜய், வம்சி கிருஷ்ணா ஒரு பெரிய டீம். பெரிய டீம். நிஜமாவே சொல்றேன். காஸ்ட் டீம் எடுத்துட்டு மட்டும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு அத்தன பேர் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற மகுடம். ஸோ மகுடம் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலுடைய இயக்கத்தில் வந்த படம். கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இயக்குனரா தான் வந்து அவரு பிராக்டிஸ் எடுத்தாரு. அவருடைய குருநாதர் வந்து அர்ஜுன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் விதி வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஹீரோவா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து குடுத்தது. அதன் பிறகு தொடர்ந்து பேக் டு பேக் நெறைய ஹிட் படங்கள், அப்ஸ், டவுன்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள். பட் இத்தன வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு படத்தை இயக்குவதற்கு. பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அவரே ஸ்டார்ட் பண்ணிட்டு அ ஆரம்பிச்ச படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அது வந்து ஏற்கனவே ஒரு இயக்குனர் வந்து பாதி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அவருக்கு இவருக்குமான கருத்து வேறுபாடுல இவர் வந்து அத கேரி பண்ணிட்டு, அத கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்காரு. ஓகே. ரைட். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அதுக்காக சொல்றேன். தெரிஞ்சுக்கங்க. மகுடம் படத்துடைய கதை என்ன? சென்னையில குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாரு. துஷாரா விஜயன், அப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அளவான சம்பளத்தோட சேர்த்துட்டு ஒரு ஒரு நல்ல லைஃபோட இருக்கிறாரு. ஸோ துஷாரா விஜயனோட அப்பா வந்து தம்பி ராமையா வந்து என்ன பண்றாருன்னா, மாப்பிள குடும்பம்னா ஒரு கார் இருக்கணும். கார் இருந்தா தான் ஒரு பெரிய இது. அவரு வந்து பொண்ணு குடுக்குறப்பவே கார் இருந்தா தான் பொண்ணு குடுப்பேன்லாம் சொல்லியிருந்தாரு. பட் இவரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருவாரு. லவ் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார் வாங்குறதுக்காக வந்து என்னன்னா, ஒரு கட்டத்தில வந்து கொஞ்சம் நெறைய அவமானங்கள்லாம் நடக்கும். ஃபைனலா வந்து செகண்ட்ஸ்ல வந்து ஒரு கார வந்து எடுத்துருவாங்க. BMW கார வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அப்படியே வந்து ஜாலியா ஊட்டிக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பகுதிகள்ல அப்படி ஓட்டிட்டு அப்படி இப்படி பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய துப்பாக்கிச் சூடு அட்டாக் வந்து நடத்திருவாங்க. அதுல வந்து அவருடைய மனைவி துஷாரா, அப்புறம் பெண் குழந்தை 2 பேரும் வந்து இறந்துருவாங்க. அப்ப தன்னோட பையனையும் அவரே வந்து அதாவது விஷாலுக்கு ஒரு பையன் இருப்பான்ல, தொரத்திட்டு வர்றப்ப, அவங்க எல்லார்ட்டயும் வந்து அடிச்சு சண்டை போட்டு பையன வந்து காப்பாத்திட்டு இது பண்றப்ப தான், ஆ இது ஒரு பெரிய விஷயம் ரிவீல் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் இத்தன நாள் வந்து தனிப்பட்ட முறையில இருந்தாரு. யாரும் தனக்கு இல்ல. அவர் அனாதை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தார்ல, அதெல்லாம் பொய். அவருக்கு வந்து ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பா வந்து விசாகப்பட்டினத்தில இருக்காரு. ஒரு பெரிய டானா இருக்கிறாரு. ஆனா, அவருக்கும் இவருக்கும் வந்து ஒரு நல்ல டெர்ம்ஸ் இல்ல. அப்ப கதை வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்படியே வந்து டிராவல் ஆகுது. யார் இந்த அப்பா? விஷாலுடைய அப்பா கேரக்டர்ல வந்து விஷால் தான் பண்ணியிருக்காரு. வயதான அந்த அப்பா. அந்த அப்பா யாரு? அவரோட பின்புலம் என்ன? அம்மா வந்து அஞ்சலியா? ஓகே ரைட். அவங்க எப்படி வந்து ஒண்ணா சேர்றாங்க? அவங்களுக்கு பொறக்க போற பிள்ளை தான் இந்த புள்ள விஷால். ஓகே. ஸோ அப்புறம் என்ன நடக்குது? என்ன ஆகுது? ஏன் விஷால் அப்பா விஷாலும், பையன் விஷாலும் பேசாம பிரிஞ்சு போனாங்க? இத்தன வருஷம் வந்து தன் பையன கூட எட்டி கூட அவர் ஏன் பார்க்காம இருந்தாரு? இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் படமாக இந்த மகுடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து லாஸ்ட்டா வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த எல்லாத்துலயுமே வந்து ஒரு டூப்ளிகேட் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வந்து மக்கள் கிட்ட போய் அவங்களுடைய பொது வாழ்க்கைய வந்து பயங்கரமா நாசம் பண்ணுது. அது வந்து மெடிசினா இருக்கட்டும், ஒரு ஆட்டோமொபைல்ஸ் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் இன்னைக்கு நம்ம ஒரு பைக்ல வந்து இப்ப பிரேக் ஷூ ஏதாவது பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, நம்ம இம்மீடியட்டா என்ன பண்றோம்? போறோம், ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில வந்து வாங்குறோம், மாத்துறோம். ஆனா, அது எவ்வளவு தூரம் குவாலிட்டியா இருக்கு, அது வந்து ஒரிஜினலா, டூப்ளிகேட்டா அப்படிங்கிற கன்சிடரேஷன்லாம் தெரியல. ஆனா, அதுக்கு பின்னாடி வந்து இந்தியா எவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ கன்வே பண்றாங்க. பட் இதுல என்ன ஒரு பெரிய மைனஸ்னா, இத கடைசியில கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல தான் போகுது அப்படிங்கிறத, கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சு 1/2 அன் ஹவர் வரைக்கும் இதுதான் கதை அப்படிங்கிறத வந்து எங்களால யூகிக்கவே முடியல. இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து படத்தலோட கதைக்கே வந்து வந்திருக்காங்க. அதே மாரி 3 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் அப்படிங்கிற டூரேஷன். படத்துல இவங்க ஆரம்பத்துல குடுத்த அந்த ட்ரெய்லர் கட்ஸ் இத பார்த்தப்பவே வந்து ரொம்ப ரொம்ப பழைய கட்ஸா இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. பட் அதே மாரி படத்த வந்து அவங்க எடுத்துட்டு போன விதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026க்கு ஏத்த மாரி ஆப்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம காஸ்டிங் பத்தி நம்ம பேசிறலாம். விஷால் ஆ பையனாவும், அப்பாவாவும் வந்து 2 கேரக்டர வந்து கேரி பண்ணியிருக்காரு. ஆ பையன் கேரக்டர்ல வந்து எனக்கு அவர பார்க்குறப்போ ஒரு பாவமான ஒரு எமோஷன் வந்தது. எனக்கு இதே மாரி ஒரு எமோஷன் வந்து பாண்டிய நாடு படம் பண்ணியிருப்பார்ல, அப்ப அந்த விஷாலோட என்டையர் கேரக்டர பார்க்குறப்போ அவ்ளோ ஒரு எமோஷன் வரும். ஆ என்னடா அந்த மனுஷன் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் அந்த அந்த ஒரு எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன் கேரக்டர் கிருபா கேரக்டர் வந்து பண்ணப்ப ஒரு இது இருந்தது. பட் அப்பா கேரக்டர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து ஒரு எமோஷன் வந்து எங்கேயுமே வந்து நமக்கு தோணல.
அது தோணாம போனது வந்து ஏன் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க தான் வந்து சொல்லணும். அதே மாரி துஷாரா. நான் துஷாராவ சமீப காலங்கள்ல நெறைய படங்கள்ல பார்த்தப்ப, இந்த படத்துலயும் ஏதோ பெரிய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப, அவங்கள ரொம்ப ரொம்ப சாதாரணமா பயன்படுத்திட்டாங்களோ, ஒரு டம்மி பீஸா பயன்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் வந்து எனக்கு இருக்கு. அதன் பிறகு செகண்ட் ஹாஃப் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோடைய கேரக்டர் தான் வந்து இந்த படத்துல பெரிய எலிவேஷன வந்து குடுக்குது. அவங்களுக்கு வந்து பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அஞ்சலிக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து அத அழகா வந்து கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அப்பா விஷால, பையன் விஷால் வெறுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும்ல. அந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ பெருசா வந்து இது பயங்கரமான ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு குடுத்துருக்காங்க. பட் அது வந்து சுத்தமா வந்து ஒர்க் அவுட் ஆகாம போனது தான் வந்து டோட்டல் எமோஷனல் விஷயம் வந்து பாண்டிங்கே இல்லாம போனதுக்கு ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆனதுக்கு காரணமா வந்து நான் வந்து நெனைக்கிறேன். ஆ ஏன்னா சில விஷயங்கள் நம்ம ரிவீல் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதோட சுவாரஸ்யம் வந்து அப்படியே ஓப்பனா வந்து போயிடும். அதனால அத பத்தி நானு சொல்லல. பட் காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன். விஷால் சொல்ட்டேன், துஷாரா சொன்னேன், அஞ்சலி சொன்னேன். அதுக்கப்புறம் அதர் கேரக்டர்ஸ்ல வந்து ஜெயப்பிரகாஷ். ஜெயப்பிரகாஷோட என்டையர் கேரியர்ல இப்படி ஒரு கதாபாத்திரம் வந்து அவர் பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு நெனைக்கிறேன். ஒரு படத்துல வந்து ஒரு காமெடி இருக்கும். ஒரு கையில ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. "உன் பேர் என்ன? இது. இன்னையிலேருந்து உன் பேர் இது" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி மொமெண்ட்ல வந்து ஜேபி சார் வந்து பயன்படுத்தின ஒரு விஷயத்தையும் வந்து நான் இந்த படத்துல பார்த்தேன். ஜான் விஜய். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஜான் விஜய் நெறைய எமோஷனலான விஷயங்கள்லாம் கேரி பண்ணாரு. பட் கைண்ட் ரெக்வெஸ்ட் அவர்கிட்ட நான் பெர்சனலா வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இதுக்கப்புறம் எமோஷனல் சீக்வென்சஸ்ல வந்து ஆ தெளிவான ஒரு ஆ டப்பிங் இருக்கணும் அப்படிங்கிறத நெனைக்கிறேன். எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நெனச்சா, என் கூட இருக்க 10 பேர் வந்து எல்லாரும் கேட்குறாங்க. "என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு?" அப்படிங்கிற மாரி ஒரு மொமெண்ட் வந்து இருந்தது. அதுல ஒரு பெரிய கிளாரிட்டியே மிஸ்ஸிங். நெறைய விஷயங்கள் அவர் தான் எடுத்து சொல்றாருங்க. அவர் என்ன சொன்னாருங்கிறதே எங்களுக்கு புரியல. ஸோ அது ஒரு பெரிய மேஜர் மைனஸா வந்து நெறைய இடங்கள்ல இருந்தது. பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டோம். "அவரு என்ன சொல்றாருங்க? இது என்னங்க பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் வந்து இந்த படத்துல இருந்தது. அதர் கேரக்டர்ஸ் அஜய் வந்து கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா வந்து பண்ணியிருந்தாரு. நான் அதில சர்ப்ரைஸ்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே ஏதாவது உல்டா பண்ற மாரிலாம் வச்சிருப்பாங்க. வில்லனிக்கான விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்கன்னு நெனச்சேன். பட் அந்த விஷயத்தெல்லாம் குடுக்காம வேற மாரி அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஆ ஓவரால் இந்த படத்த வந்து டெக்னிக்கல் டீம பொறுத்தவரைக்கும் ரிச்சர்ட் எம். நாதன், ஜெய்சங்கர், அபிநந்தன் ராமானுஜம்னு சொல்லிட்டு சினிமாட்டோகிராஃபர்ஸே கிட்டத்தட்ட ஒரு 3 பேர். ஏன்னா டீம் நெறைய மாறியிருக்காங்க அப்படிங்கிறதுனால, நெறைய சேஞ்சஸ் வந்து இந்த படத்துல இருந்திருக்கு. அதேபோல என்.பி. ஸ்ரீகாந்தோடைய எடிட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் 5 நிமிடம் அப்படிங்கிறதுல ஆரம்பத்திலே வந்து நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட விஷாலோட இன்ட்ரோடக்ஷன், அவர் யாரு, என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அவ்வளவு தூரம் வந்து 20 நிமிஷம் அதற்கு தேவையா? அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய கேள்வியும் வந்துருச்சு. அதேபோல 2வது பாதியும் வந்து பார்த்தீங்கன்னா, கதைக்குள்ள இந்த விஷயங்கள் எதுவுமே நான் கிளைமாக்ஸ் ஒரு இடத்துல வந்துருச்சு, முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து கிளைமாக்ஸ் வந்து இன்னும் அடுத்த எபிசோட்ல தான் அப்படிங்கிற மாரி. முதல் பாதியிலலாம் நார்மல் படமா போனது. 2வது பாதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இது வந்து எபிசோடா வந்து ட்ரீட் பண்ணி அதுக்கு வந்து ரைஸ் ஆஃப் லிங்கா, ரிவெஞ்ச் பிகின்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு டெம்ப்ளேட்ட கொண்டு வந்தது வந்து பெருசா வந்து இம்ப்ரெசிவா இல்ல. இது ஓப்பனிங்லேருந்தே ஒரே ஃப்ளோலயே இத மெயின்டெயின் பண்ணி போயிருந்தாங்க அப்டின்னா, ஓகே. இது இந்த எபிசோடு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம தயாராயிக்கலாம். பட் ஆரம்பத்தோட முதல் பாதியில வேற மாதிரியாகவும், 2வது பாதியில அத வேற மாதிரியாவும் கன்சிடர் பண்ணது விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து இத ஓகே அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஜிவி பிரகாஷ் அவருடைய இசையில் மகுடம். நெறைய இடங்கள்ல எனக்கு பின்னணி இசை வந்து மிகப்பெரிய இரைச்சலாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அஞ்சலி அண்ட் விஷாலுக்கு வந்து நச்சிந்தி பாட்டு வந்து நல்லா இருந்தது. அது வந்து அத பிக்சரைஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அது ஒரு மாரி நல்லா இருந்தது. அந்த பாட்டு வந்து கரெக்ட்டா ஒரு இதுல அழகா செட் ஆயிருந்தது. பெருசா ஆக்வர்டா வந்து எங்கேயும் இல்ல. ஸோ அது ஓகே. பட் நெறைய இடங்கள்ல பின்னணி இசை வந்து வார்த்தைகளையே கேட்க முடியாத அளவிற்கு வந்து மிகப்பெரிய இரைச்சலாக இருந்தது. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு படத்துல வந்து நான் பார்த்தேன். ஏன்னா பேசிக்கா அவருக்கு அந்த காமன் சென்ஸ் பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு மேல அடிச்சு வந்து வாசிக்க மாட்டார். அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் நெறைய இடங்கள்ல நான் ஓவர் டோஸா வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ ஓவரால் காஸ்டிங் டீம பொறுத்தவரைக்கும் நீங்க நெறைய பேர் பார்க்கலாம். உங்களுடைய ஃபேவரைட் ஆக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் லைன் லைனா வர்றாங்க. அதே மாரி டெக்னிக்கல் டீமும் வந்து சும்மா சாதாரண டீம் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய வித்தைக்காரர்கள். ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் வந்து இது பண்றப்ப, ஓவரால் இந்த படமா வந்து நான் இத எப்படி வந்து பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய முதல் கன்சிடரேஷன் இந்த படத்துடைய டூரேஷன். 2வது கன்சிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மேக்கிங் பொறுத்தவரைக்கும் விஷால் வந்து
நல்லா பண்ணியிருந்தாரு. ஆஸ் அ டைரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணியிருந்தாரு. பர்ட்டிகுலரா சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அஞ்சலி, விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பெரிய தமிழ் சினிமாவுல வந்து நெறைய ப்ரொப்போசல் சீன்ஸ் வந்து பார்த்துருப்போம்ல. இந்த மாரி ஒண்ணு படத்துல வந்து ஒரு எமோஷனல வந்து கேரி பண்ண மாரியான ஒரு ப்ரொப்போசல் சீன். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆ அப்புறம் ஃபேமிலிக்காக குடுக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாரி நெறைய விஷயங்கள் நல்லாதாங்க இருந்தது. மேக்கிங்காவும் நல்லாதாங்க இருந்தது. ஆ எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா ஏன் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்க்குறப்ப, ஓப்பனிங்லேருந்து எண்ட் வரைக்குமே இந்த படம் எத நோக்கி போகுது? இது என்ன கதைய நோக்கி போகுது? அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்ல. மக்களுக்காக இறங்கி ஒரு விஷயத்த பண்றாரு அப்படிங்கிறப்ப, ஏன் அவங்களுக்காக பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இல்ல. அப்புறம் அவங்க கூடவே இருந்துட்டு பிள்ளைய வந்து வேணாம், நீ போய் எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதறி தள்ளுறதுக்கும் பெருசா வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்ல. ஸோ இவங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்பலாம், அந்த முடிவு எடுக்கிறது ஓகே தானா அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லாமல் போனது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா வந்து பட்டது. அது என்ன அப்படிங்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சு அத வந்து சரி பண்ணியிருந்ததுன்னா, நிச்சயம் வந்து இது யூசுவல் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா வந்து விஷாலோட இயக்கத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெம்ப்ளேட்டோட சேர்த்து செட் ஆயிருக்கும். அத வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் அடுத்தடுத்த அவருடைய படங்கள்ல இது என்ன குறை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சரி செய்து குவாலிட்டியான படங்கள் குடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு படத்தினால வந்து ஒருத்தர வந்து எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அது வந்து இவரு இன்னைக்கு நேத்து வந்து சினிமா கத்துக்கிட்ட ஆள் கிடையாது. ஓப்பனிங்லேயே வந்து சினிமா டைரக்ஷன் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபீல்டுல வந்து நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸையும் வந்து கேதர் பண்ணியிருக்கிற ஒருத்தரு. மேபி ஹி வில் கம் பேக் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் ரிவ்யூ. இந்த மகுடம் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே ரோஹிணி. டேக் கேர். பை பாய்.